அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 2வது நாள். இன்று நாம் அறிய போகிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 5 முதல் 8 வரை. தொடக்க நூல் அதிகாரம் 5இல் ஆதாமின் வழிமரபினர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதாமின் வழிமரபில் வந்த ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் என்று விவிலியம் கூறுகிறது. 6வது அதிகாரத்தில் பூமியில் மனிதரின் தீச்செயல்கள் பெருகிவிட்டது என்று ஆண்டவர் கண்டு இவ்வாறு கூறுகிறார்: என் ஆவி தவறிழைக்கும் மனிதரில் என்றென்றும் தங்கப்போவதில்லை. மேலும் மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் என்று கூறுகிறது. இப்படி பாவம் பெருகியுள்ள சூழ்நிலையில் ஆண்டவர் நோவாவை பார்த்தார். அவர் மிகவும் நேர்மையாளராக, குற்றமற்றவராக இருந்தார். ஆண்டவர் நோவாவிடம் ஒரு பேழை செய்ய கூறுகிறார். 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் மற்றும் எல்லா விலங்குகளையும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள் அனுப்புகிறார். அதன் பிறகு ஆண்டவர் மண்ணுலகின் மீது வெள்ளப்பெருக்கு வர செய்கிறார். 40 பகலும் 40 இரவும் மழை பெய்கிறது. 150 நாள்களுக்கு பிறகு நீர் வற்ற தொடங்குகிறது. 8வது அதிகாரத்தில் நோவா மண்ணுலகின் மீது வெள்ளப்பெருக்கு வற்றிவிட்டதா என்று பார்ப்பதற்காக நோவா முதலில் ஒரு புறாவை வெளியே அனுப்புகிறார். அது திரும்பி வந்துவிட்டது. 2வது முறையாக புறாவை வெளியே அனுப்புகிறார். 2வது முறை அந்த புறா ஒலிவ இலைகளை தன்னுடைய அலகில் குத்தி கொண்டு வந்தது. இதை பார்த்ததும் நோவா மண்ணுலகில் நீர் வற்றிவிட்டது என்று அறிந்து பேழைக்குள் இருந்து வெளியே வந்தார். தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நோவா ஒரு பலிபீடம் கட்டி அங்கே எரிபலிகளை செலுத்தினார். அதை பார்த்து ஆண்டவர் மனிதரை முன்னிட்டு இனி நான் நிலத்தை சபிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். மேலும் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். இதோடு 8ஆம் அதிகாரம் நிறைவடைகிறது. 2வது நாளான இன்று நாம் அறிய வேண்டிய விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 5 முதல் 8. இப்பொழுது நாம் வாசித்து அதை முழுமையாக புரிந்து கொள்வோம். தொடக்க நூல் அதிகாரம் 5. ஆதாமின் வழிமரபினர். ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு: கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 105 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான போது அவனுக்கு மகலலேல் பிறந்தான். மகலலேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகலலேலுக்கு 65 வயதான போது அவனுக்கு எரேது பிறந்தான். எரேது பிறந்த பின் மகலலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகலலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகலலேல் இறந்தான். எரேதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் எரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரேது இறந்தான். ஏனோக்குக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார்.
மெத்துசெலாவுக்கு 187 வயதான போது அவனுக்கு இலாமேக்கு பிறந்தான். இலாமேக்கு பிறந்த பின் மெத்துசெலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசெலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசெலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். இலாமேக்கிற்கு 182 வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்த பின் இலாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். இலாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். இலாமேக்கு மொத்தம் 777 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவருக்கு சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர். தொடக்க நூல் அதிகாரம் 6. மனிதரின் தீச்செயல். மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களையெல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. நோவானின் வழிமரபினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்னும் 3 புதல்வர் பிறந்தனர். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கட்டிருந்தது. பூ உலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லோரையும் ஒழித்துவிடப் போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய். அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்குள் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவையெல்லாம் மடிந்து போம். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தொடக்க நூல் அதிகாரம் 7. வெள்ளப்பெருக்கு. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது: நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல்.
ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராளத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன. வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளையுடைய யாவும், உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவையெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழெங்கும் இருந்த உயர்ந்த மலைகளெல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஆண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின. மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள், ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர். 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. தொடக்க நூல் அதிகாரம் 8. வெள்ளப்பெருக்கின் முடிவு. கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார். வெள்ளம் தணிய தொடங்கியது. பேராளத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன. வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து 150ஆம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது. 7ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று அரராத்து மலைத்தொடர் மேல் பேழை தங்கியது. 10ஆம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதத்தின் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார்.
மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றியிருந்தது. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது, நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும். பூ உலகில் அவை பழுகி பெருகி பலந்தரட்டும். ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர். விலங்குகள், ஊர்வன, பறவைகள், மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேழைகளிலிருந்து வெளியே வந்தன. நோவா பலி செலுத்தல். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லி கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை.